جزا الله أن محمدا صلى الله عليه وسلم ما هو أهله اللهم ما أصبحنا لي من نعمة أو بأحد من حلفك فمنك وحدك لا شريك لك فلك الحمد والشكر. கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மேல் செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலகட்டத்தில் தீனுடைய ஒரு அமலுக்காக நம் அனைவரையும் ஒன்று கூட வைத்திருக்கின்றான். எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ உறவுகள் இந்த நேரத்தில் அல்லாஹுவை மறந்து கொண்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்ம மேலே வச்ச அன்பின் காரணமாக, ஒரு முஹப்பத்தின் காரணமாக நம் அனைவரையும் தீனுடைய மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறான், நம்மளை விரும்புகிறான், நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறான் என்பதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுக்கு ரப்பல் இஸ்ஸத்துக்கு மிகவும் பிடித்தது தீன். ரொம்ப பிடிச்சதும் தீன் தான். தீன் என்றால் என்ன? அல்லாஹுடைய கட்டளை, நபியோடைய வாழ்க்கை, இவ்வளோதான் தீன். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை விளங்கி வச்சுருக்கோம். தீன்னா என்ன அப்படின்னு சொன்னால், 5 நேரம் தொழுகிறதுங்க, 4 பேர்த்து நல்ல முகப்பத்தாக இருக்கிறதுங்க, அதாங்க தீன் நினச்சிருக்கோம். அதுவும் தீன் தான். ஆனால் நம்முடைய செயல், சிந்தனை, உடை, உணர்வு, நம்முடைய காலையில் எந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் நம்முடைய அனைத்து விஷயங்களும், அது ஆண்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெண்கள் வீட்டில் நேரங்களை செலவு செய்கிற முறையாக இருந்தாலும் சரி, குழந்தைய வளர்க்கிறதா இருந்தாலும் சரி, இன்னும் உறவுகளோடு நடந்து கொள்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹுடைய கட்டளை, ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை வந்துடணும். உடையில வந்துடணும், உறுப்புகளை வெளியாகணும், கல்பின் மூலமாக முழு உலகத்திலையும் செயல்படுத்தப்பட வேண்டும். கல்பின் மூலமாக 24 மணி நேர வாழ்க்கையும் பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நமக்கு பிடித்ததெல்லாம் தீனாக விலகி கொள்வோம், பிடிக்கலன்னு ஒதுக்கிடுவோம். இது 100% தீன் இல்லை சகோதரர்களே. தீன் என்றால் என்ன? எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அல்லாஹ்க்கு ரசூலுக்கு எது விரும்புகிறா அதுதான் தீன். உதாரணமாக இன்னைக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை கோடி மக்கள்லையும், அவ்வளோ மக்கள் தொகையிலையும் கிட்டத்தட்ட சுபுகுடைய தொழுகையை தொழுகிறது ஒரு 5% மக்கள் தான். 95% மக்கள் அல்லாஹுடைய கட்டளை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. நம்ம வீடுகளில் இருக்கிறாங்க, தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க, குர்ஆன் திலாவத் இல்லாமல் இருக்காங்க, திக்ர் இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பிடும்போது என்ன துவா ஓதணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பொறுப்புதாரிகளாக ஆக்கி அனுப்பி இருக்கின்றான் சகோதரர்களே. நம்ம உலகத்துக்கு வரவில்லை, மாறாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்ம உலகத்தில் அனுப்பி இருக்கின்றான். உலகத்தில் என்ன நோக்கத்துக்கு அனுப்புறான்னு சொன்னா, நீங்க நான் சொன்னபடி நடந்துட்டு வாங்க என்பதாக அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் இருக்கே மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலையில் நம்ம இஷ்டப்படி பேச முடியாது, நம்ம இஷ்டப்படி சாப்பிட முடியாது, நம்ம இஷ்டப்படி தூங்க முடியாது. அதே போலதான் உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்படியாக வாழ வேண்டும் என்று குர்ஆனின் மூலமாக கட்டளையிட்டான். எத்தனை கட்டளை இருக்கு? நமக்கு 6666 கட்டளை எல்லாம் கொடுத்துருக்கான். குர்ஆன்ங்கிறது ஓதுறது பரக்கத்துக்காக விளங்கியிருக்கோம். இல்லை சோதரே, குர்ஆன் ஓதுனா பரக்கத்தும் கிடைக்கும். ஆனால் குர்ஆன்ல என்ன அல்லாஹ் சொல்கின்றான் என்பதை பரிபூர்ணம் விளங்க வேண்டும் சகோதரர்களே. என்னுடைய வீடுகளில் தீனுடைய சூழ்நிலை உண்டு பண்ணணும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொரு நபரையும் பொறுப்புதாரி ஆக்கி உலகத்தில் அனுப்பி நாளை கியாமத்திலையும் பொறுப்பை பற்றி கேட்குறான், கபூர்லையும் உங்கள் பொறுப்பை பற்றி கேட்குறான், மஹ்ஷர்லையும் உங்கள் பொறுப்பை பற்றி கேட்குறான். கபூரில் என்ன கேள்வி, என்ன பொறுப்பு? உன்னுடைய ரப்பு யாருப்பா, உன்னுடைய மார்க்கம் என்னப்பா, உன்னுடைய நபி யாரு? இதான் 3 பொறுப்பு. இந்த 3 பொறுப்புக்கும் நம்ம ஒருங்காக பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆணும் சொல்லணும், பெண்ணும் சொல்லணும், வயசானவங்க சொல்லணும், இளமையா இருக்குன்னு சொல்லணும்,
படித்தவங்களும் சொல்லணும், படிக்காதவங்களும் சொல்லணும். யார் சொல்லணும்? அனைவருமே பதில் சொல்லியாக வேண்டும். எனக்கு தெரியாது என்பதாக சொல்லி தப்பிக்கக்கூடிய இடமா அது? கபூரில் நான் என்னுடைய உள்ளம் சொன்ன மாதிரி கேட்டு வாழ்ந்தேன்னு சொன்னால் என்னுடைய ரப்பு என்ன சொல்லுவாங்க? நான் எதை நினைச்சா அதான் சொல்லுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியாவை பார்த்து எச்சரிக்கின்றான், யார் உங்களுடைய ஆசைகளை, யார் உங்கள் மனக்கோட்டைகளை ரப்பாக ஆக்கி கொண்டீங்களோ இவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குன்னு சொல்றான். நெருக்கடியான வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தில் உம்மத்தை முஹம்மதியாக்கள், கலிமாவுடைய மக்கள், ஈமான் கொண்ட மக்கள், ஈமானற்றவருடைய நிலையை பார்த்து, ஈமானற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து நாமளும் அவங்கள போல வாழ வேண்டும் என்றும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எப்படிங்க குர்ஆனுக்கும் ஷரியாவுக்கும் விட்டு தங்களுடைய மனம்போன போக்கில் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாதுகாக்கிறோம். தொழுகை இல்லை, குர்ஆன் இல்லை, திலாவத் இல்லை, பாங்கு சொல்லியாச்சு. என்னங்க பாங்கு சொல்லியாச்சு, இது வரைக்கும் என்னுடைய தொழுகை அந்த நேரத்தில் தொழுதில்லை. என்னுடைய தொழுகையில் பொடுபோக்குத்தனம் இருக்கு, என்னுடைய தொழுகையில் முன்பின் இருக்கு. நான் விளங்கணும், என்னுடைய இந்த தொழுகை இருக்கே, இந்த தொழுகையின் மூலமாக எனக்கு நலவுகளை பெற்றுத்தொள்றது கஷ்டம். சஹாபாக்களுடைய தொழுகை இப்படி இருந்தது. சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுவாங்க, வானத்திலிருந்து உதவி வரும். அவங்களுடைய ஈமான் அந்த தரத்துக்கு இருந்துச்சு சகோதரர்களே. அதே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தான் இப்பொழுது இருக்கிறான். அதே அல்லாஹ் தான் இருக்கிறான். அதே ஆட்சியுடைய அல்லாஹ் தான் இருக்கிறான். அதே அந்தஸ்தான் அல்லாஹ் தான் இருக்கிறான். குன் ஃபயகுன் அப்படின்னு சொல்லி உலகத்தை படைத்த அதே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தை படைக்கும் போது குன் ஃபயகுன் அப்படின்னு ஒரே ஒரு சொல்லு தான் சொன்னா உலகம் உருவாயிடுச்சு. ஆகுகன்னு சொன்னா ஆயிருச்சு. ஆகுக அப்படின்னு சொன்னா எல்லாம் ஆயிருச்சு. கடல் வந்துருச்சு, மலை ஆயிருச்சு, மும்மத்து என்ன எல்லாமே நடந்துருச்சு. அதே அல்லாஹ் தான் இப்போது இருக்கிறான். அதே அல்லாஹ்க்கு எந்த என்னங்க ஆற்றல் குறையவே இல்லை. அல்லாஹுடைய ஆற்றல் இருக்கு, நிறைந்து இருக்குது. அல்லாஹ் கிட்ட 1% 1% கூட ஆற்றல் குறையில. இதை சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. எனக்கு வானத்தில் மழை பெரிய வைக்கணுமா, யா அல்லாஹ் என்னுடைய தொழுகையை கொண்டு என்னங்க அல்லாஹ்ட்ட வானத்தை மழையை பொழிய வைக்கக்கூடிய ஆற்றல் சஹாபாக்கள் இருந்துச்சு. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அவங்க தோட்டத்தில் தண்ணி இல்லை, போய் பார்த்தாங்க. ஒரு அடிமையை கொண்டு முசல்லா போட்டு தொழுதாங்க. தொழுட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு தோட்டத்தில் தண்ணி இல்லை, தண்ணி தேவை, மழை கொடு என்பதாக கேட்டாங்க. போய் வெளியே அடிமை பார்க்க சொன்னாங்க. அவர் பார்த்தாரு, நம்ம வீட்டுக்கு மட்டும் அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெஞ்சிச்சு. எப்படிப்பட்ட ஆற்றல், எப்படிப்பட்ட உதவி கிடைச்சிச்சு. இன்னைக்கு இந்த உதவி எப்படி வாங்கி கொண்டாங்கன்னு சொன்னா அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் குர்ஆனாக இருந்தது சகோதரர். ஒவ்வொரு வாழ்க்கையும் குர்ஆனாக இருந்தது. நடை குர்ஆனாக இருந்தது, உடை குர்ஆனாக இருந்தது, பேச்சு குர்ஆனாக இருந்தது, சிந்தனை குர்ஆனாக இருந்தது. பக்கத்திட்டுக்காரர்கள் நெருக்கமாக இருந்தாங்க. அந்த 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 சட்டங்களை என்னங்க தன்னுடைய வாழ்க்கை நெறியாக்கி கொண்டாங்க. வியாபாரத்துடைய சட்டம் என்ன, அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, அதை பின்பற்றினாங்க. வியாபாரத்தில் பெரிய பரக்கத். அண்டை வீட்டுக்காரர்களோட உறவுகளோட இணக்கமாக இருந்தாங்க. அதனால பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. எந்த அளவுக்கு இருந்தாங்க சொன்னா, தனக்கு பசின்னு வந்துச்சுன்னு சொன்னா என்னங்க தான் கஷ்டப்படுவாங்க, பக்கத்துல உணவு கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆரம்ப காலத்துல மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, தீனுக்கு மாற்றமா இருந்துச்சு. சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. என்னங்க சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. ஆனா தீனை எடுத்துக்கிட்டாங்க, தீனை தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக்கி கொண்டாங்க. மாஷா அல்லாஹ். அவர்கள் மௌத்து நேரத்தில் கூட தண்ணி குடிக்காம மரணிக்க தயாராக இருந்தாங்க. பக்கத்து ஒரு நபருக்கு நீங்க தண்ணி குடிங்க என்பதாக சொன்னாங்க. மௌத்தாக போறாரு அப்படின்னா கூட தாகத்தோட தான் மரணிக்க தயார். ஆனா என்னுடைய சகோதரர் சந்தோஷமா இருக்கணும் நினைச்சாங்க. யாருக்கும் தன் கையால, நாவால, சிந்தனையால் கூட யாருக்கும் இந்த கஷ்டம் தரவே இல்லை சஹாபாக்கள். சஹாபி பெண்கள் இப்படி இருப்பாங்க. அவங்க ஆண்கள்கிட்ட சொல்லி அனுப்புவாங்களாம், பாருங்க நீங்க அல்லாஹ்வுடைய ஆண்கள்கிட்ட சொல்லி அனுப்புவாங்களா, நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, ஹலாலான வியாபாரத்தை சம்பாதிச்சுட்டு வாங்க, கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நாங்க அதை கொண்டு நிம்மதியாக வாழுவோம். ஆனா நீங்க பொய் சொல்லி ஹராமான வழியில சம்பாரிச்சு வந்துடுவாங்க சொல்லி அனுப்புவாங்களாம். முனாஃபிக்கு பெண்கள், யூத பெண்கள் வந்து சொல்லுவாங்களாம், அவங்க ஆண்கள் சொல்லுவாங்களாம் சஹாபாக்கள்கிட்ட, உங்க பெண்களை குர்ஆனை சத்தமா ஓதுறாங்க, அதை பார்த்து எங்க மக்கள் முஸ்லீம் ஆயிடுறாங்க, ஈமான்குள்ள வந்துடுறாங்க, குர்ஆனை சத்தம் கம்மியா ஓதுங்க என்பதாக சொல்லுவாங்களாம். ஒரு இணக்கமான வாழ்க்கை உறவுகள் இருந்தது சகோதரர்களே.
ஒரு இணக்கமான வாழ்க்கை உறவுகள் இருந்தது. ஒவ்வொரு நபர்கிட்டையும் ஆணிட்டு பெண்ணிட்டு குழந்தைகிட்ட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நிச்சயமான சத்தியமாக ஒரு உணர்வு இருந்தது, நான் மரணிக்க பிறந்தவள், நான் மரணிக்க பிறந்தவன் என்பதை சஹாபாக்கள் முழுமையாக வழங்கியிருந்தாங்க. நான் பிறந்ததே மௌத்தாகிறதுக்காக தான், நான் பிறந்ததே மௌத்தாகிறதுக்காக தான். ஏன் அல்லாஹ் மௌத்துக்காக நான் படைச்சிருக்கான், மௌத்தாக உயிரை கொடுத்துருக்கான் என்பதாக விளங்கியிருந்தாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா 100 வருஷ வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த 100 வருஷ வாழ்க்கையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த உலகத்துக்கு போயிட்டு சொன்னா 1 லட்சம் வருஷம் இல்லை, 2 லட்சம் வருஷம் இல்லை, அந்த வாழ்க்கைக்கு மவுத் என்பதே இல்லை சகோதரிகளே. சதாவும் அந்த மனிதர் சொர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக முத்து மேடைகளை வீற்றிருப்பார். சொன்னாங்க சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது சொல்லாங்க, ஒரு வைரத்தால ஒரு மாளிகை, ஒரே ஒரு வைரத்தால ஒரு மாளிகை, அந்த மாளிகை எவ்வளவு பெருசு இருக்கும் என்பதாக சொன்னாங்க. சொன்னா 70,000 அறைகள் இருக்கும் அந்த மாளிகையில். இன்னைக்கு 3 வீடு 4 வீடு கட்டுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம. அந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு? 70,000 ரூம் இருக்கு. ஒரு அறைக்கு போறதுக்கு 70,000 வாசப்படி இருக்கும். ஒரு வாசப்படியில் 70,000 மலக்குமார் நின்று சொர்க்கத்துடைய பூக்களையும் சொர்க்கத்துடைய பழங்களையும் சொர்க்கத்துடைய நேமத்துகளையும் சொர்க்கத்துடைய வாசனை திரவியங்களை வச்சுட்டு மர்ஹபா மர்ஹபா மர்ஹபா, வாங்க வாங்க, சந்தோஷமே சந்தோஷமே நிலைக்கட்டும் என்பதாக சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு நபரையும் சொர்க்கத்தில் அனுப்பாங்க. அங்க கஷ்டம் என்பதே கிடையாது, அங்க சந்தோஷம் மட்டும்தான், அங்க பிரச்சனை என்பதே கிடையாது. என்னங்க, சந்தோஷம் மட்டும்தான். ஆனா உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் எதை நாடினானோ, எதை தக்தீல முடிவு செய்தானோ அது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. அல்லாஹ் விளங்க வேண்டும், நம்மளை உயிர் கொடுத்தது அல்லாஹ், பசியை போக்குவது அல்லாஹ். நாம் ஏதோ சாப்பிட்டனால பசி போயிடுறதில்லை, நிறைய நபர்கள் இருக்காங்க சாப்பிட்டுட்டே பசிக்குதுன்னு சொல்ற நபர்கள் இருக்காங்க. சில நபர்களுக்கு தூக்கம் வர்றதில்லை இருக்கிறாங்க. சில நபர்களுக்கு உடம்புல எவ்வளவு பிரச்சனை இருக்கு போய் கேட்டு பாருங்க. அல்லாஹ் ராகத்தா வச்சிருக்கான் நம்மள. எத்தனையோ மனிதர்கள் பிரச்சனை, பெரிய பெரிய வியாபாரம் பண்றாங்க, ஃபெயிலியர் ஆயிருது. சில நபர்கள் லேச சின்ன சின்ன வியாபாரம் பண்றாங்க, பெரிய பெரிய பொருள் ஈட்டிடுறாங்க. வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு மனிதன் எப்போ பிறப்பான், எப்போ மௌத்தாவான், எவ்வளோ வருஷம் வாழ்வான், அவனுக்கு எங்கே நிக்கா நடக்கும், எங்கே மௌத்து, எங்கே குழந்தை பிறக்கும், அனைத்தையும் தக்தீரும் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது சகோதரர்களே. எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். எதுவும் கூடாது குறையாது, எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதிட்டான். எதுவும் முன்பின் நடக்கவே நடக்காது. எது நடந்ததோ அது தக்தீரில் இருக்கிறது, அதை நடந்து கொண்டிருக்குது, அவ்வளவுதான். நாம் நினைத்து கொண்டோம் நாம் செய்வதாக என்று நினைத்து கொண்டோம். நான் நினைச்சுக்கிட்டே நான் தான் செய்யறேன் எல்லாத்தையும். நிச்சயமாக நாம் எதையுமே செய்ய தகுதியற்றவர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை வீணுக்கு வேடிக்கையும் படிச்சுட்டு நினைச்சிட்டீங்களா, நீங்க என்கிட்ட திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா, உங்களுக்கு உயிரை கொடுக்கிறது நாதான், உணவு கொடுக்கிறது நாதான், அனைத்தையும் கொடுக்கிறது நாதான். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் காற்றை என்னங்க ஆமாக்கி வச்சிருக்கான், காற்றை என்னங்க பொதுவாக்கி வச்சிருக்கான், தண்ணீரை பொதுவாக்கி வச்சிருக்கான், எல்லாத்தையும் சில விஷயங்களை பொதுவாக்கி வச்சிருக்கான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு மூமியினுடைய பரக்கத்தினால தான், ஒரு ஈமான்தாரி உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த காற்று உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா ஜீவராசி உயிர் வாழ்றாங்க. ஒரு ஈமான்தாரி, ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், ஒரு கலிமாவை ஏற்றுக்கொண்டவர், ஒரு குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர், ஒரு கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர் ஒருத்தருக்குறையும் இந்த உலகம் இருக்க அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் இயக்குவான். சூரியன் வரும், சந்திரன் வரும், கடல் அதன் நிலையில் இருக்கும். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க, அவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய தக்தீர் என்ன நடக்குதோ அதான் நடந்துட்டு இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் நிச்சயமாக பொறுப்பாளர்கள். யாருக்கு பொறுப்புன்னு சொன்னா, என்னுடைய கணவர் இருக்காரு, என்னுடைய கணவரை நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போற என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க, என் பிள்ளைகளை பரிபூர்ணமாக தீன்தாரி ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாக தீன்தாரி ஆக்கணும். சாஃபிர் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறவி குருடர், கண்ணு தெரியாது அவங்களுக்கு, பிறக்கும் போதே குருடர். நம்மளாம் சொல்றோம்ல, இன்னைக்கு என்ன சொல்றோம், அதாவதுங்க பிறக்கும் போது குருடராக இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, அது அவ்வளவுதாங்க. ஏதோ இடையில அப்படி இப்படி வந்துச்சுன்னா ஏதோ சரி பண்ணி மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கலாங்க. ஆனால் பிறக்கும் போது ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. நம்மளே என்னங்க பண்றோம், ஒரு முடிவு பண்றோம். எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில்
ஆனால் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவங்க ஆரம்ப காலத்தில் குழந்தையா இருக்கும்போது 7 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. பிறவி குருடர் புகார் ரஹமத்துல்லா அலைஹி. அவங்க தாயார் என்னங்க தினசரி அல்லாட்ட சொல்லுவாங்களாம், அழுவாங்க தஹஜ்ஜுதுல தொழுகையில், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு பார்வை இல்லாமல் பிறக்க வச்சது நீ தான் பிறக்க வச்ச, பார்வை நிச்சயமாக உன்னால கொடுக்க முடியும், நீ என் குழந்தைக்கு பார்வையை கொடு, என் குழந்தையை பார்வையை கொடுத்துன்னு சொன்னா இந்த குழந்தையை உன்னுடைய தீனுக்காக ஷரியாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதாக துவா செய்வாங்களாம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டையும் பெண்டையும் உருவாகணும் சகோதரர். அதுக்கு தான் இன்னைக்கு காலத்தில் தாவத்தில் உழைப்பு ஜமாத்தில் இன்னைக்கு பாருங்கள், பெண்கள் போகிறாங்க, ஆண்கள் போகிறாங்க, எல்லா இடத்துக்கு போகிறாங்க. அரபு நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம ஊர்லேருந்து லண்டன் போகிறாங்க, எல்லா இடத்துக்கு போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க. பாருங்கள், நம்ம பகுதியிலேருந்து அதிகமான தூரத்துக்கு ஜமாத்துக்கு போகிறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்தாங்க. ஏன் இவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் ஒவ்வொரு ஈமான்தாரையும் பொறுப்புதாரி ஆக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஈமான்தாரையும் பொறுப்புதாரி. கலிமாவை ஏற்றுக்கொள்கிறவர் எல்லாரும் பொறுப்புதாரி. ஒரு கலிமா ஏற்றுக்கிட்டாரா அவரும் சொர்க்கத்துக்கு போகணும், அனைவரையும் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இதுதான் அவருடைய பொறுப்பு. அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டையும் பெண்டையும் முயற்சி நீ செஞ்சியா, என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்டே ஆவான். குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டில் கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகளை நம்ம தீனுக்குள்ளே கொண்டு வரதுனுடைய பொறுப்பு. புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் என்னங்க அவங்க தாயார் செய்த துவாவினால, அவங்க தாயார் செஞ்ச பாக்கியத்தினால என்னங்க ஆச்சுன்னு சொன்னால் ஒரு நேரம் வந்தது, என்னங்க அல்லாஹ் பார்வை 7 வயசில் கொடுத்தான். தூங்கிட்டு எழுந்திரிச்சாங்க, திடீர்னு பார்வை கிடச்சிருச்சு. தாயார் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த அவங்க மகனை புகாரத்தில் அவங்கள பெரிய அல்லாஹ்வல் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹதீஸ் இருக்குது முஸ்லீம்களுக்கு, ஈமான்தாரிகளுக்கு, குரானுக்கு அடுத்தபடியாக பெரிய சஹீஹான ஹதீஸை அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய அந்தஸ்து எப்படி கிடச்சி சொன்னால் அந்த தாய் அந்த பிள்ளையை உருவாக்கினார்கள். எந்த குழந்தையும் தந்தையை பார்க்குறதே இல்லை சகோதரர்களே. எல்லா குழந்தையும் தாயைத்தான் பார்க்குறாங்க. எந்த குழந்தையும் எந்த குழந்தையும் தந்தையை பார்க்காது. எல்லா குழந்தையும் தாயைத்தான் பார்க்கும். தாய் எப்படியோ அப்படி தான் பிள்ளை. தாயிட்ட என்ன தீன் இருக்கோ அதுதான் பிள்ளைகிட்ட தீன் இருக்கும். அம்மா தொழுதாங்கன்னா பிள்ளையை தொழுவாங்க, அம்மா நோன்பு வச்சா பிள்ளையை நோன்பு வைப்பாங்க. அம்மா நீங்கள் வேணால் பாருங்க, வீட்டில் நீங்கள் தொழுதுட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தையும் தொழுவாங்க. அத்தா தொழுதும் போது இப்போ தொழுதுக்காங்களா? யாரும் தொழுக மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், இப்போ என்ன சொல்லப்படும் சொன்னால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதனால் இருக்காங்களே ஒவ்வொரு குழந்தையும் என்னங்க தாயைத்தான் பார்க்குறாங்க. ஒரு நேரம் வந்துச்சு, புகார் ரஹமத்துல்லா அலைஹி அவங்க தாயாருடைய காலை முத்தம் கொடுத்தாங்க, அம்மாவுடைய காலை முத்தம் கொடுத்தாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, எப்பா நீ பெரிய ஆலியும்பா, நீ பெரிய மார்க் அறிஞர்ப்பா, நீ பெரிய அறிஞர், உலகமே உன்னை போட்டுருது, நீ உலகத்துக்கு அவ்வளோ ஹதீஸ்களை அறிவிச்சு கொடுத்துருக்க, நீ போய் என்னுடைய காலை முத்தம் கொடுக்கலாமா என்பதை கேட்கும்போது, தாயே நான் உங்கள் காலை முத்தம் கொடுக்கல, நான் என்னுடைய சொர்க்கத்தை முத்தம் கொடுத்தேன் என்றதாக சொன்னாங்க. நான் சொர்க்கத்தை என்னோட சொர்க்கத்தை முத்தம் கொடுத்தேன், உங்களை முத்தம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னுடைய குழந்தை என் பேச்சு கேட்கறது இல்லை, என் குழந்தை என்னங்க என் பேச்சு கேட்கறது இல்லை, 10வது படிக்குது என் குழந்தை என் பேச்சு கேட்கறது இல்லை, காலேஜ் படிக்குது என் பொண்ணு, என் பையன் குழந்தை பேச்சு கேட்கறது இல்லைன்னு சொன்னால் நான் 5 வயதுலேருந்து தீனை கொடுக்கவே இல்லை சகோதரர். என்னுடைய குறைபாடுது, என்னுடைய கவனமின்மை. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 5-7 வயசு ஆச்சா உங்கள் குழந்தைய தொழு மாதிரி சொல்லுங்க. 10 வயசா தொழிலாம் அடிங்க குழந்தைய, பள்ளிக்கு அனுப்புங்க, பள்ளிவாசல் அனுப்புங்க. உங்கள் குழந்தைய மக்தப் மதரசாவோட இணைங்க, பெண் பிள்ளைகளை நிஸ்வானோட இணைங்க. என்னங்க ஆண்களை ஒவ்வொரு பள்ளிவாசல் நடக்கூடிய அமல்கள் இணைங்க, கஷ்டில் இணைங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் இணைங்க. என்னங்க தினசரி நம்ம பள்ளிவாசலில் சுபுலேருந்து 8:30 வரைக்கும் மாஷா அல்லாஹ் தீனுடைய உழைப்பு நடந்துகிட்டே இருக்குது. இதில் இணைச்சு விடுங்க. மாஷா அல்லாஹ் உழைப்பில் இணைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் என்னங்க தீன உழைப்பில் இணைஞ்சிட்டான்னு சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு, அமல்களுக்கு பாதுகாப்பு தான் இன்னைக்கு தீன உழைப்பு. பாருங்க, அவங்க கூட ஜமாத் வந்திருக்காங்க, அவங்க வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு பல உறவுகள் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால் என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரிகள் தீனை புறையாக எடுத்துக்கொண்டு அவங்க சொர்க்கத்துக்கு போகணும் ஆசை, அவ்வளோதான். எங்கள்கிட்ட தீனு வரணும், நாங்கள் எங்கே தங்கியிருக்கோமோ எந்த இடத்துல இருக்கோமோ அவங்களும் நலவுகளை அடைந்து கொள்ள வேண்டும், நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், அவர்களும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், அவர்களும் சந்தோஷமாக வாழணும். பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா அலைஹி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. என்னங்க பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா அலைஹி அப்படின்னு அல்லாஹ் ஒருத்தங்க இருந்தாங்க.
அவங்க பெரிய நாளாக இருந்தாங்க. அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா என்னங்க சின்ன வயசுல இருந்து இப்படி பழக்கினாங்க. ஏதாவது புள்ள சாப்பாடு கேட்டுச்சு பசிக்குது சொன்னால் அந்த அம்மா சொல்லுவாங்க, மதரசாவுக்கு போயிட்டு வந்தேனே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேனே, மாஷால பசிக்குதுன்னு குழந்தை கேட்டுச்சுன்னா சொல்லுவாங்க, போய் ரெண்டு கை தொழுப்பா, அல்லாட்ட கேளுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை போகும், தொழுகும், முசல்லா போட்டு தொழுதுட்டு மாஷா அல்லா யாரில் எனக்கு உணவு கொடுன்னு கேட்கும். அவங்க தாயார் கொஞ்சம் சமைச்சு வச்சுருவாங்க. இப்படியாக வளமையாக நடந்துட்டு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ஒரு பிரயாணத்துக்கு போனவங்க கொஞ்சம் வர தாமதம் ஆயிடுச்சு. ஆஹா, என்னுடைய குழந்தைக்கு தினசரி நான் பழக்கப்படுத்தியிருந்தேன், உனக்கு என்ன வேணுமோ அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லி கொடுத்துருந்தேன், நான் சமைச்சு வச்சேன். என் குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஊட்டுவதற்காக, ஆகிராவுடைய நம்பிக்கை சரியாக வேண்டும் என்பதை ஊட்டுவதற்காக, இன்னும் அல்லாஹ்வுடைய குதிரத்து விளங்க வேண்டும் என்பதற்காக நான் செஞ்சேன். ஆனால் இப்போ நான் வெளியூரில் இருக்கிறேன், என் குழந்தை தொழுதுட்டு இப்போ கேட்குமே என்னன்னு சொல்லி கவலைப்பட்டவர்களாக என்னங்க இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தை வந்துச்சு, எப்பயும் ஒரு ஒளி செஞ்சிச்சு, தொழுதுச்சு, அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு. அல்லாஹ் வானத்திலிருந்து உணவு கொடுத்தான். தாயார் வந்து கேட்டாங்க, மகனே சாப்பிட்டேன்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு என்னுடைய அல்லாஹ் அருமையான ரொம்ப ருசியான உணவு கொடுத்தான் தாயேன்னு சொன்னாங்க. என்னுடைய அல்லாஹ் எனக்கு ருசியான உணவு கொடுத்தான் தாயே என்பதை சொன்னாங்க. தன் கணவன்கிட்ட இரவில் சொன்னாங்க, பாருங்க இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, உன்னுடைய குழந்தை உன்னை நம்முடைய அல்லாஹ்கிட்ட உன்னையும் என்னையும் படுத்த ரப்புட்ட கேட்டு வாங்கிக்கொள்ள தன்மையை வாங்கி அந்த 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 இடத்துக்கு வந்துட்டான் என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன செய்யணும், அல்லாஹ்கிட்ட கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு பிரச்சனை நீ தான் கொடுத்த, என்னுடைய பிரச்சனை ஒன்னால மட்டும் தீர்க்க முடியும், என்னுடைய பிரச்சனை தீர்த்து கொடுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு சொல்லணும். இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் அதை விட்டுட்டோம். என்னங்க பிரச்சனை மேல பிரச்சனை வந்துருச்சு. சொன்னாங்க, இன்னைக்கு உம்மத்தே முஹம்மதியாக்கள் தொழுகையை விட்டுட்டாங்க. எந்த ஆணிட்ட பெண்ணிட்ட தொழுகை இல்லை. அதனால பிரச்சனை வந்து குமிஞ்சிருச்சு, பிரச்சனைக்குள்ள சிக்கி கொண்டாங்க. ஆனால் இப்பொழுது உம்மத்தே முஹம்மதியாக்கள் இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்காக எத்தனை தாபீஸ்கள் மாற்றினாலும் பிரச்சனை வெளியே போக முடியாது. எத்தனை ஹசரத்துமார்கிட்ட போய் என் ஹசரத்தவங்களே எனக்கு துவா ஓதுங்க, எனக்கு பிரச்சனையா இருக்கு என்பதாக சொன்னாலும், எத்தனை தாபீஸ்களை மாட்டினாலும் பிரச்சனை வந்து நிச்சயமாக இவர்கள் வெளிவர முடியாது. ஏன், எந்த ஆணோ பெண்ணோ தொழுகையை விட்டு விட்டார்களோ, இவர்கள் பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டார்கள். ஏன், ஒரு மனிதர் தொழுகையை விடுறதே பெரிய பாவம் சகோதரர்களே. ஒரு மனிதர் தொழுகையை விடுறதே பெரிய பாவம். அந்த மனிதர் பெரிய பாவத்துடைய நிலைவாசல் இருக்கிறாரு. இவர் இந்த தொழுகையை விட்டது எல்லா பிரச்சனையும் வந்துடும் இவருக்கு. இப்ப கேட்கிறாரு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை முடிய மாட்டேங்குது, நான் சிக்கி தவிக்கிறேன், என்ன ஹாலாத்து சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு முயற்சி பண்றாரு. இப்ப அஜத்துல போய் ஃபாத்தியா ஓதுறாரு, பெரிய தாவீஸ் கட்டுறாரு, வீட்டுல பெரிய போர்டு வைக்கிறாரு. இதனால இவர் பிரச்சனை நிச்சயமாக தீராது. என்ன காரணம், என்ன நிலைமை இருக்கு, இவர்கிட்ட அல்லாஹ்வுடைய கட்டளை விடுபட்டு போச்சு வாழ்க்கையில. அல்லாஹ் கட்டளை ஒரு கட்டளை என்னங்க, தொழுகை முன்பின் ஆயிடுச்சு. இப்ப எந்த மனிதருடைய வாழ்க்கையில தொழுகை மின்பின் ஆயிருச்சோ இவர் எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா மாட்டிக்குவார். இதை விளங்குவதற்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில போக சொல்றது. நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்போம். என்ன வாழ்க்கைன்னு சொன்னா நான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், பக்கத்துல எதுவுமே செய்யல, நான் வெள்ளிக்கிழமை ஒரு 2 பேருக்கு விருந்து கொடுக்குறேன், மாஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடக்குது 4 பேருக்கு ஹதியா கொடுக்குறேன், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கேன் என்பதா நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் தீனுடைய கட்டளையில கடைசி ரேங்கில் இருப்போம். ஷைத்தான் இருக்கானே சபதம் செய்து வந்திருக்கின்றான் சகோதரர்களே. ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறதா என்னுடைய வேலை. ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நரகத்துக்கு சேர்ப்பான். அதுல எந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்யறான்னு சொன்னா நான் ஒரு நபரை சொர்க்கத்தை விட மாட்டேன். அதனால மனிதர்கள் உம்மத்தே முஹம்மதியாக்கள் எப்படி விளங்கிடுவாங்க, நான் சரியாக இருக்கிறேன் என்பதாக விளங்கிடுவாங்க. இப்ப இவர்கள் தௌபா செய்யாமலே மௌத்தா போயிடுவாங்க. பாருங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்க, நான் எவ்வளவு நல்லா இருக்கேன், அவங்க ஒண்ணுமே தொழுகல, நான் ஒரு நேரம் தொழுகையா தொழுகிறேன் போதுமாக்கி கொள்வார்கள். நாம் ஒவ்வொரு நபரும் யாரை பார்க்கணும், ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை தான் நம்முடைய முன்மாதிரி தவிர இன்னைக்கு வேற யாருடைய வாழ்க்கைன்னு முன்மாதிரி இல்லை சகோதரி.
சஹாபாக்களின் வாழ்க்கை தான் நமக்கு முன்மாறி. நபியுடைய வாழ்க்கை, சஹாபாக்கள் வாழ்க்கை தான் முன்னாடி. அவர்கள் வாழ்க்கையை முன் உதாரணமாக ஆக்கி அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். சாப்பிட்றது அவங்க போல, தூங்குறது அவங்கள போல. என்ன கிடைக்கும்? நீங்கள் அவங்கள போல சாப்பிட்டா ஒவ்வொரு சாப்பிட்றதுக்கும் நன்மை கிடைக்கும். இதுதான் உண்மை. அவர் தூங்குறது போல நீங்கள் தூங்குனீங்கன்னா இரவு எல்லாம் இபாசிதான் அல்லாஹ் கொடுக்கட்டான். தூங்குறதுல எவ்வளோ பெரிய சுண்ணத்து. ஒரு தூங்கும் போது என்ன ஒளி செஞ்சுக்கிட்டாரு, யா அல்லாஹ் நான் நிறைய தொழுகணும், என்னால் முடியலை அப்படி நியத்தோட வலியோட தூங்குறாரு. நஃபீல் தொழுகணியா அல்லா, உன்னை வணங்குனியா அல்லா, என்னால் முடியலையா அல்லா அப்படின்னு வருத்தத்தோட ஒளி செய்கிறாரு. ஏதோ முடிஞ்ச 2 ரக்காத் தொழுகிறாரு. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்துன்னு சொல்லி என்னங்க சில ஆயத்துகள் இருக்கு, சில அவுராத்துகள் இருக்கு, ஓதிட்டு வலது கையை கன்னத்தில் வச்சு இடது கையை வச்சுட்டு ஒரு அடிவை போல தூக்கிட்டார். இவ்வளோதான் அவர் செஞ்சார். ஆனால் அன்று இரவு ஃபுல்லாக இவர் இபாதத் செஞ்சு அல்லாஹ் கொடுக்குறான். சாப்பிடும் போது ஒரு சின்ன துவா செஞ்சாரு. என்னங்க அல்லாஹும்ம லக்க ஹம்து லக்க ஷுக்கூர், சும்மா சின்ன துவா சொல்லிட்டு சாப்பிட்டாரு. அவருக்கு நஃபிலா நோன்பு வச்சு மேலே கொடுக்குறான். சாப்பிடும் போது ஒரு சுண்ணத்து, என்னங்க சாப்பிடவும் சுண்ணத்து, சுப்ரா விரிச்சு சாப்பிட்டார். தட்டில் ஒரு சின்ன துணியை விரிச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டார். எவ்வளோ நன்மை! 7 தலைமுறைக்கு வறுமையே வராது சகோதரிகளே. தீனுன்னு சொன்னால் நாம் நினச்சிக்கிட்டோம் கபூரில் போனால் தான் உதவிங்க, மவுசரில் தாங்க தீனுக்கு உதவி, இங்கே எனக்கு என்னங்க கிடைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை சகோதரர்களே, முழு தீனின்படி முழு ஷரியத்தின்படி யார் வாழ்வார்களோ, யார் நடப்பார்களோ, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மனிதனுக்கு, அந்த ஆணுக்கு, அந்த பெண்ணுக்கு, அந்த மனிதர் யோசிக்க முடியாத நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான சத்தியமான வாழ்க்கை உலகத்தில் கொடுப்பான். நிம்மதியாக இருப்பார். காசு பணம் இருக்காது, நிம்மதியாக இருப்பார். எத்தனையோ நபர்கள் காசு பணம் இருக்கு, ஆனால் நிம்மதியே இல்லை. சொல்கிறாங்க, நாங்கள் போய் பார்க்குறோம், பல நபர்களை பார்க்குறோம், எவ்வளவோ இருக்கு பாய், என்ன இருக்கு, 2 இட்லி சாப்பிட முடியல பாய். டாக்டர் எதையும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரு. தேங்காய் சாப்பிடாத, தக்காளி சாப்பிடாத, எது சாப்பிட, என்னங்க சாப்பிட்றது, இதெல்லாம் எதுவுமே முடியாது. எல்லாம் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான், தக்தீல இல்லை எழுத விட்டுட்டான். ஒருத்தர் ஒன்றும் இல்லை, மாஷா அல்லாஹ் 5 மெத்தில் தூங்குறார். ஒரு நேரத்தில் ஒரு அரசனுக்கு, பெரிய அரசன், பெரிய வல்லரசு நாடுகள், என்னங்க அந்த மாளிகையில் நைட்டு இரவில் உலாத்தி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது தூக்கம் வரல அவனுக்கு. அப்போ அந்த ஓரத்தில் ஒரு விவசாயி நடந்து போயிட்டு இருந்தார். ஒரு துண்டை வச்சிருந்தாரு. ஒரு துண்டை உதறி என்னங்க தரையில் போட்டு கையை வச்சு தூங்கினாரு. நல்லா குரட்டு தூங்கினாரு. உடனே காவலாளி கூப்பிட்டான், அந்த துண்டை போய் வாங்கிட்டு வா சொன்னான். அந்த துண்டை வாங்கிட்டு வந்து பஞ்சு மெத்தையில என்னங்க அந்த அரசு என்ன செய்யறாரு, பஞ்சு மெத்தை போட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு மாஸ்டர் பஞ்சு மெத்தையில துண்டை போட்டு படுத்தாரு. தூக்கம் வரல. கூப்பிட்டு கேட்டாரு, நீ படுத்து தூக்கம் வந்துச்சு, நான் படுத்து தூக்கம் வரல, உன் துண்டில் தூக்கம் வந்துச்சு, அந்த துண்டை போட்டு ஏன் மெத்தையில படுத்து தூக்கம் என்ன காரணாரு? அவர் சொன்னாரு, துண்டில் தூக்கம் இல்லை, துண்டில் தூக்கம் இல்லை, தூக்கம் இருக்க அல்லாஹ் படுத்து வந்த வெகுமதிப்பா, சந்தோஷம் நிம்மதி அல்லாஹ் படுத்து வருது தூக்கம். அது என்னங்க, இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு இரவும் மனிதன் மௌத்தாகிறான். ஒவ்வொரு இரவும் மனுஷன் மவுத்தாகிறான். ஒரு நைட்டு தூங்கும்போது மௌத்தாகிற மனுஷன், நாம தூங்கிட்டு எந்திரிக்கிறோன்னு நாம மௌத்தாகிறோம். மௌத்தான அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதனை உயிர் கொடுத்து எழுப்புறான். இதுக்குதான் எந்திரிச்சோன்னே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா யஸ்ர், யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி உயிர் கொடுத்த உனக்கே அனைத்து புகழும் சொல்லணும். இப்படி எந்த மனுஷன் துவா ஓதுறாரோ அந்த மனிதனுடைய ஒவ்வொரு பட்டம் எழுதப்படுது. இந்த மனுஷன் நன்றியுள்ள மனுஷன்ப்பா, நன்றியுள்ள அடியாரு அப்படின்னு அல்லாஹ் தினசரி நம்முடைய அல்லாம பட்டம் எழுதுறான். இந்த துவா ஓதல அப்படி சொன்னா தினசரி எழுதுறாங்க. இந்த மனுஷன் டெய்லி மௌத்தாடுறான், இவன் டெய்லி உயிர் கொடுத்து எழுப்புறேன், இவன் என்ன எனக்கு வந்து சுக்குரு செய்ய மாட்டேங்கிறான், எனக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிறான். தினசரி அவனுடைய பட்டுலையில இந்த மனிதன் நன்றி கெட்ட அடியான் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. விளங்க வேண்டும் சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கை இருக்கே, என்னுடைய இஷ்டப்படி வாழ்றதுக்காக நான் உலகத்து நிச்சயமா சத்தியமா வரவே இல்லை சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த பெரிய அன்பளிப்பு. இது சொர்க்கத்தை சம்பாதிக்க கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோமே, அது வாழ்க்கையில நிச்சயமாக அது வாய்ப்பு. எதற்குண்டான வாய்ப்பு? உங்களுடைய சொர்க்கத்தை தயார் செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் 100 வருஷம் காலம். இந்த 100 வருஷ காலத்தில் அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளோ சொர்க்கம் இருக்க காலியா இருக்கு, நீ என்ன பண்ணிக்கப்பா. சொர்க்கம் இருக்க காலி மைதானம், மாளிகை கட்டிக்க, பயிர் செஞ்சா பயிர் செஞ்சுக்க,
சொல்லப்படுது. ஒரே ஒரு மனுஷன் ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றார், ஒரே ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னார், அல்லாஹு அக்பர் சொன்னார். இதுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை சொன்னா, அதுக்கு ஒரு சொர்க்கத்தில் மனுஷனுக்கு ஒரு மரம் நடப்படுது. இந்த மரத்தை ஒரு வேகமாக ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு 500 வருஷம் ஓடினாலும் அந்த சொர்க்கத்தின் நிழல கூட அந்த குதிரை கிடக்காது. அப்போ அந்த மரம் எவ்வளோ பெருசு, அந்த சொர்க்கம் எவ்வளோ பெருசு. இன்னும் சொல்லப்படுது, இந்த உலகத்தை ஒரு பெரிய இந்த உலகத்தை ஒரு வளையமாக்கிட்டோம். எப்படிங்க, நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல, எத்தனை கடல், அண்டார்டிகா கடல், என்னங்க பசிபிக் கடல், இந்திய பெருங்கடல், எத்தனை மலைகள், எவரெஸ்ட் மலைகள், எவ்வளோ கண்ணில் நம்ம விளங்கி வச்சுருக்கோம், எவ்வளோ கல்லூரிகளில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். இதெல்லாத்தையும் ஒரு வளையமாக்கிட்டாங்க. கொண்டு போய் முதல் வானத்தில் போட்டால் பெரிய மைதானத்தில் சின்னூண்டு மோதிரம் கிடக்கிற மாதிரி கிடக்கும். இதெல்லாம் திக்கி இப்போ முதல் வானத்தை கொண்டு போய் இந்த பூமியை கொண்டு போய் போட்டு 2ஆம் வானத்தை போட்டேனுங்க, பெரிய மைதானத்தில் சின்னூண்டு மோதிரம் கிடக்க இருக்கும். இதே போல 6 வானம், என்னங்க 7 பூமி, இன்னும் சொல்லப்போனா 7 வானம் 7 பூமியை ஒரு வளையமாய் கொண்டு அல்லாஹ்வுடைய அரிசில போட்டோன்னு சொன்னா, அல்லாஹ் அரிசில போட்டேன்னாங்க பெரிய இந்த ஊரில் நம்ம புரியும் சொன்னா, நம்ம ஊரில் ஒரு சின்ன வளையம் எங்கே கிடக்குது, எதுவுமே ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா, அதை போல தான் இருக்கும் அல்லாஹ்வுடைய அரிசி. அவ்வளோ பெருசு சகோதரர்களே. இதெல்லாம் விளங்குறதுக்காக தான் குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விளங்குறதுக்காக தான் ஒரு சூழ்நிலை தேவை. இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் எழுத படிக்க பழகிக்கிறாங்க, கல்லூரி போனால் அதோடைய விஷயத்தை படிச்சுக்கிறாங்க, ஒரு மருத்துவம் படிக்கணும்னா அதோட பகுதிக்கு போய் மருத்துவம் படிக்கிறாங்க, சமையல் பண்ணுன்னு சொன்னால் அதோட இடத்துக்கு போய் சமையல் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். அதே போல தான் ஒரு தொழிலை பழகுன்னு சொன்னால் அந்த தொழில் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கொஞ்ச காலம் ட்ரைனிங் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் பழகுனா கூட குற்றம் இல்லை, இதெல்லாம் பழகுன அவசியம் இல்லை. ஆனால் நான் நிச்சயமாக மௌத்தாக தான் பிறந்திருக்கிறேன், இதுக்குள்ள நான் என்ன செய்யணும், தீனை படிக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த தீனை படிக்கிறதுக்காக தான் வாய்ப்பு. இது எங்கே படிக்க முடியும், எப்படி படிக்க முடியும்? 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, மாஷா அல்லாஹ். சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் 50 வயசு நன்னிம்மா, 70 வயசு நன்னிம்மா, என்னங்க குர்ஆனை படிக்க மதரசாக்கு போகிறாங்க. தீனுடைய ஆர்வம் 70 வயசு ஆயிடுச்சு. அந்த அம்மா கவலை வந்துச்சு, நான் அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ்ட்ட உரையாடணும், நான் குர்ஆனை படிக்கல, குர்ஆனை படிக்க போகிறாங்க மதரசாக்கு. இந்த உணர்வு எப்படி வந்துச்சு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் பெண்கள் ஜமாத்தில் என் பேரை என்னை கூட்டிகிட்டு போனா என்னங்க ஆச்சு, எனக்கு ஆசை வந்துருச்சு. இதை பலருக்கு தாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போக சொல்கிறது. நிறைய படிச்சிருக்கார். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மதரசால ஒரு கல்லூரி மாணவிக்கு ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. கல்லூரி மாணவி என்ன படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. ஒரு 6 மாதம் மதரசா லீவு, அதை ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, என்னங்க மதரசாக்கு போயிட்டு வரட்டும் பிள்ளை அமிச்சாங்க. அங்கே போன மதரசால சில கேள்வி கேட்டாங்க, சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க. உங்கள் பேர், உங்கள் அத்தா பேர் என்ன இதெல்லாம் கேட்கும் போது சில தீன் சம்பந்தமான மார்க்க சம்பந்தம் சில கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நம்முடைய இறுதி தூதரின் பெயர் என்ன, நம்முடைய இறுதி தூதரின் பெயர் என்ன? அந்த பொண்ணு எழுதுது, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. என்னங்க, இந்த பொண்ணு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கு, இறுதி தூதருடைய பெயரை தெரியலன்னு சொன்னால் கபூரில் யாரை கேட்பாங்க, இவர் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், உன்னுடைய படிப்பு என்னன்னு கேட்பாங்களா? மலக்குக்கு 3 கேள்வி தான் கேட்க தெரியும், அதுக்கு மேல் நிச்சயமாக வேறு எதுவும் தெரியாது. அதுக்கு பதில் சொன்னால் மட்டும் அவர் காது கேட்கும், அதை தவிர வேற பதில் தப்பா சொன்னால் அவர் காது கேட்காது. என்னங்க செய்வார்? நிச்சயமாக பிரச்சனை கபூரில் மனுஷன் ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு என்ன கேள்வி கேட்கணும் அதுதான் தெரியும், பதில் கரெக்டாக இருந்தால் அது மட்டும் தான் அவர் கேட்கும், வேற எதுவும் கேட்காது. நீ என்ன படிச்சிருக்க, அதுக்காக படிப்பை விட சொல்கிறாங்களே? இல்லை சகோதரி, நல்லா படிங்க. படிப்புக்காக எவ்வளவு நீங்கள் தீனுக்கு செலவு செய்ய, படிப்புக்காக எவ்வளோ செலவு செய்யறோ அதை அளவாவது அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இதற்காக தான் இன்னைக்கு தீன உழைப்பு கொடுக்கப்பட்டது சகோதரர்களே. இந்த தாவத்தில் உழைப்பை தான் கொடுக்கும். அதுக்கு தான் பெண்கள்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போய்கிட்டே இருக்கிறாங்க. படித்தவங்க போகிறாங்க, படிக்காதவங்க போகிறாங்க, எல்லாரும் போய் என்ன பழகுறாங்க, தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்பதாக பழங்குறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இந்த மௌத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது என்பதாக அது முயற்சி எல்லா பள்ளிவாசல், அதில் நம்ம ஆண்களை சேர்த்து விட்டுறணும்.
ஃபஜ்ர் தொழுகைக்கு போங்க, போயிட்டு அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி 4 நல்ல விஷயம் கேட்டுட்டு வாங்க, அனுப்பிச்சு விடணும். சஹாபி பெண்கள் தினசரி ஆண்கள்கிட்ட கேட்பாங்களாம், இன்னைக்கு பள்ளியாசல் போனீங்களா? போனோம். நபியை பார்த்தேன், நான் பார்த்தேன். என்ன சொன்னாங்க நபி சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம். அதே போல நம்ம ஆண்களை ஆக்க வேண்டி நம்ம பொறுப்பு. பள்ளியாசல் அனுப்பணும், தினசரி பள்ளியாசல் அனுப்பணும், 5 நேரம் பள்ளியாசல் அனுப்பணும். எப்படி காலையில் உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க, மதியம் சாப்பாடு எப்படி கொடுக்குறீங்க, இரவு கொடுக்குறீங்க, கணவரை எப்படி கண்கலக்காம காப்பாத்துறீங்க, டீயில இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எப்படிலாம் கொடுத்து உபசரிக்கிறீங்களோ, இந்த கணவரை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கறது உங்க கடமை தானே சகோதரிகளே. நீங்க தான் உங்க கணவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும், நீங்க தான் உங்க கணவரோட நேசம் பண்ணணும். சொன்னாங்க, எப்படி உலகத்துல குடும்பம் வாழ்றாங்களோ, நாளைக்கு சொர்க்கத்துல அவங்க தான் குடும்பம், சொர்க்கத்துல அவங்க தான் குடும்பம். நபிசுல்லாஸ்ல எல்லா பெண்களும் போனாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துல எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், சொர்க்கத்துல எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் கேட்டாங்க. சகாபாக்கள் போய் எங்களுக்கு என்ன அந்தஸ்து கேட்டாங்க. நீங்க எப்படி கணவரோட அதே கணவரோட தான் சொர்க்கத்தில் இருப்பீங்க. உடனே பெண்கள் கேட்டாங்க, அவங்க ஹூர்லின் பெண்ணா இருப்பாங்க, அப்படி அழகா இருப்பாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப என் கணவர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க ஷரியத் பிரகாரம் வாழ்ந்துட்டீங்க, நீங்க தீன் பிரகாரம் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க கணவர் ஹூர்லின் பெண்களை சீ என்பதாக வெறிக்கி ஓட்டிடுவாங்க, விரட்டிடுவாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஹூர்லின் பெண்ணை விட அதிகமான அழகுகளை அந்தஸ்து உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக சொல்லுவாங்க. எப்படிங்க? ஹூர்லின் பெண்ணை சீ என்று சொல்லி உங்க கனவு விரட்டிடுவாங்க என்பதாக சொல்லி நபிசா சமாதானம் செஞ்சாங்க. அதற்கு நாம செய்ய வேண்டியதுன்னு சொன்னா, நாம ஷரியத் பிரகாரம் வாழ்றதுக்காக சின்ன சின்ன நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பாதையில போக வேண்டும் சோதரி சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் ஏன் முன்னாடி மலக்கல் போத்து வந்துட்டாரு, வாப்பா போலான்னு சொன்னாரு, வேணான்னு சொல்லப்படிவா, என்கிட்ட வந்துட்டாரு, உனக்கு 20 வயசு தான் பாச்சு, மலக்கோத்து வரமாட்டார் அப்படின்னு ஏதாவது பட்டா கொடுக்கா அவங்களுக்கு இருக்கா? உனக்கு 80 வயசு தான் மலக்கு வரும் அப்படி தெரியுமா? ஷைத்தானுடைய ஏமாற்றம். உனக்கு வயசே ஆகலப்பா, இப்பதான் 82 வயசு ஆகுது, இன்னும் 100 வயசு வரைக்கும் இருப்ப அப்படின்னு சொல்றான். இன்னும் தொழுகாத மெதுவாக தொழுதுக்கலாம், அல்ல லேட்டா தொழுது சொல்றான். ஷைத்தானு சொல்லுவான், எல்லாரும் கேமத்து உட்காந்து இருப்பாங்க, ஷைத்தானும் உட்காந்து இருப்பான். சொர்க்க நரகத்துக்கு போகவருங்க என்ன செய்வாங்க, சைத்தான சொல்லுவாங்களா, இவன் தான் எங்களுக்கு கெடுத்தான் என்பதா சொல்லுவாங்க. அல்லாட்ட முறையிடுவாங்க, யா அல்லாஹ் இவன் தான் எங்க கெட்டு போற காரணம்னு சொல்லுவாங்க. அப்ப சைத்தான் சொல்லுவானா, என்னைக்காவது நீ தொழுவ போகும்போது உன்னை போனான்னு வேணான்னு கையை பிடிச்சனா இல்லை வழிமறிச்சனா கேட்பான். இல்லை, அப்புறம் எப்படி என்ன சொல்லுவ, கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுகுன்னு தானே சொன்னேன், இப்பயே வயசு இப்பயே ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு பாரு, உனக்கு இன்னும் வயசாகலை, இப்ப எல்லாம் பொறுக்கா போடல, சும்மா இருப்பா பார்த்துக்கலாம் வயசாக அப்படின்னு சொன்னேன்னு தவிர என்னைக்கு வேணான்னு தடுக்கலைன்னு சொல்லுவானா. பெண்கள் சரி ஆண்கள் சரி ஒத்துக்கொள்வாங்களாம். அதே போல ஏமாற்றக்கூடிய ஷைத்தானை என்னங்க அவனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மள்ட்ட கூட அல்லாஹுடைய யக்கீன, அல்லாஹ் நம்பிக்கை வளர்க்கறது அந்த ஈமான உழைப்பு சகோதரர். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்போ ஜமாத் வந்த பெண்கள் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க சொன்ன பின்னாடி இன்ஷா ஜமாத் வந்து தஸ்கீல் பண்ணுவாங்க, உங்களோட பேரில் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இப்போ திங்கக்கிழமை காலையில் இங்கே ஜமாத் பிறப்புறாங்க இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே இந்த நிறைய நபர்கள் இருக்காங்க, இன்ஷா நீங்கள் நீயத் செய்யுங்க அல்லாஹுடைய பாதையில் பிறப்பிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பிறப்பு தஸ்கீல் பண்ண பின்னாடி பேர்களை வெளியே கொடுத்த பிறகு துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ்.